ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீக்கும் அந்த வீக் ஃபுல்லாக பார்க்குற கரண்ட் அஃபேர்ஸை அந்த வீக்கோட எண்டில், அதாவது சண்டே ஈவினிங் 4 PM வந்து நம்மளுடைய சேனலில் ஷார்ட்ஸை வந்து கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். யாராவது டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷார்ட்ஸை வந்து ரீட் பண்ணி கொஷின்ஸை பார்த்து டெஸ்ட் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். ஜூலை 15 வந்து கர்நாடகாவினுடைய சட்டப்பேரவையில் சட்ட மசோதா, அதாவது கன்னடர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு வழங்குகிற சட்ட மசோதா 2024 வந்து அந்த பேரவையில் வந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுது அந்த மசோதான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொழிற்சாலைகளில், தனியார் தொழில் நிறுவனங்களில் மேலாண்மை அல்லாத பிரிவுகளில் வந்து 75%, மேலாண்மை பிரிவுகளில் வந்து ஒரு 50%, சி மற்றும் டி பிரிவில் வந்து 100% சொல்லிட்டு கன்னடர்களுக்கே வந்து முன்னுரிமை வழங்கணும். அதன்படி கன்னட உள்ளூர்வாசிகளுக்கு வந்து இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 10th வந்து கன்னடாவை வந்து மொழி பாடமாக எடுத்து படித்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படி படிக்காதவங்க கன்னடாவை வந்து தனியாக வந்து மொழி பாடமாக எடுத்து படித்து அதில் தேர்ச்சி பெறணும். அந்த சட்ட விதிகளை மதிக்காதவங்களுக்கு ரூபாய் 10,000 10,000 25,000 வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க, அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிற மசோதாவை அந்த கர்நாடகாவினுடைய முதல்வர் வந்து சித்தராமையா வந்து சட்டப்பேரவையில் கொண்டு வரதா இருந்தார். ஆனால் அந்த மசோதாவுக்கு தனியார் தொழில் நிறுவனங்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த மசோதாவை வந்து நிறுத்தி வச்சிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள். நிகழாண்டில் கூடுதலாக ஒரு 80,000 பேருக்கு ஓஏபி கொடுக்க போகிறதா நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஓய்வூதியம் பெறுவதனுடைய எண்ணிக்கை 35.70 லட்சமாக வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக, அதாவது 74வது ஆணையராக ஜே குமரகுருபரன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர் வந்து இதற்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறையினுடைய செயலராக வந்து இருந்திருப்பார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து கூட்டுறவுத்துறைக்கு வந்து மாற்றப்பட்டதுனால இப்போ வந்து புதுதாக ஜே குமரகுருபரன் அவர்கள் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய 74வது ஆணையராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து நட்புன்ற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. நட்பு வந்து எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது வாழ்க்கையில் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த குரல். சரிங்களா? செயற்கு அறிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்பு. இந்த குரலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நட்பை சம்பாதிக்கிற மாதிரி வேறு எதையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பாதிக்க முடியாது. அப்படி சம்பாதிச்சிட்டோம், அந்த நட்பை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை பாதுகாப்பது நட்பை போல வேறு எதுவுமே கிடையாது. அந்த நட்பு தான் நம்மளை வந்து பாதுகாக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள். சரிங்களா? இன்னொரு தடவை வாசிக்கலாமா? செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. நட்புன்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு இந்த குரலை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். 14,137 குழந்தை திருமணங்களை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறதா ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, 2023-24 மொத்தமாக ஒரு 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களையும் 265 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 14,137 குழந்தை திருமணங்களை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறதா வந்து ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். குஜராத்தினுடைய சபர்கந்தா, ஆரவல்லி, மஹிசாகர், ராஜ்கோட் அந்த மாவட்டங்கள் எல்லாமே சண்டிபுரா அப்படின்ற வைரஸினுடைய தாக்குதல் வந்து அதிகரித்து வருது. இது வந்து கொசு மூலமாக பரவுற ஒரு வைரஸ். இந்த வைரஸ் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடும் காய்ச்சல் மற்றும் மூளை அழற்சி தான் இந்த வைரஸினுடைய பாதிப்பாக வந்து இருக்கும். இதன் மூலமாக இது வரைக்கும் ஒரு 8 பேர் வந்து உயிரிழந்திருக்கு தான் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவுக்கு விண்கலம் வந்து கிடச்சிருக்கு. அமெரிக்காவினுடைய ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற்றிருக்கும். இதில் இந்தியாவை சேர்ந்த சௌரிய பவான்றவங்க வந்து அரையிறுதியில் வந்து வெளியேறியிருப்பாங்க. சௌரிய பவா. இதன் மூலமாக இந்தியாவுக்கு வந்து வெண்கல பதக்கம் வந்து கிடச்சிருக்கதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்க வந்து இதன் மூலமாக உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில்
பதக்கம் வென்ற 2வது இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ முதல் இந்தியர் யாருன்னு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2014 குஷ்குமார் அப்படின்றவர் தான் வந்து இந்த போட்டியில் வந்து பதக்கம் பெற்றிருந்தார். இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். சரிங்களா. இப்போ ரீசெண்டாக பதக்கம் பெற்றவங்க வந்து சௌரிய பாவா, அவங்க வந்து வெண்கல பதக்கம் பெற்றனால இவங்க 2வது பதக்கம் பெற்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி 2014 குஷ்குமார்ன்றவங்க வந்து இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவர் தான் வந்து முதல் பதக்கம் அந்த உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பதக்கம் பெற்றிருப்பார். சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள். இந்தியாவிலிருந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து மொத்தமாக 117 போட்டியாளர்கள் வந்து பங்கேற்க போகிறாங்க. அவங்க கூட 140 துணை பணியாளர்களும் வந்து செல்ல போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செஃப் தி மிஷன், அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவினுடைய தலைவராக யார் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரும் லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் பெற்றவர் தான் வந்து ககன் நரன் அவர்கள். இவர் தான் செஃப் தி மிஷன், அதாவது ஒலிம்பிக் குழுவின் போட்டியினுடைய இந்திய குழுவினுடைய தலைவர் வந்து ககன் நரன் அவர்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஹெட்டு. சரிங்களா. இங்கே பாருங்கள். நீச்சல் போட்டியில், அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து நீச்சல் போட்டிகளெல்லாம் வந்து சென் நதியில் வந்து நடக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காரு அந்த நாட்டினுடைய மேயர் ஆனி ஹிடால்கோ அவர்கள் தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஏன் இதை படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த நதியில் வழக்கமாக இருக்கிற பாக்டீரியா வந்து கோலின்ற பாக்டீரியா அதனுடைய அளவு வந்து அதிகமாக இருந்திருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்தி அதாவது போட்டிகள் நடத்தும் விதமாக வந்து அந்த நதிகளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கதா வந்து அந்த நாட்டினுடைய மேயர் வந்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா, நேபாளத்தில் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து நடந்ததுன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக புதிய பிரதமர் யார் சர்மா ஒலி வந்து பதவியேற்றிருக்காருன்னு சொன்னோமா. இங்கே நேபாளத்தினுடைய விதிப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தினுடைய அரசியல் சாசன விதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் புதுசாக வந்து பிரதமராக பதவியேற்றிருக்காரு அப்படின்னா 30 நாட்களுக்குள்ளே அவருடைய பெரும்பான்மையை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிரூபிக்கணும். அதனால தான் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை 21 நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து யார் வந்து கோர போகிறாங்க, சர்மா ஒலி வந்து கோர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள். பிரிட்டனுடைய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் போட்டிக்கு வந்து பிரீத்தி பட்டேல் அவர்களும் வந்து போட்டி போடுறாங்க. அதாவது ரிஷி சுனக் தான் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவன்னு சொல்லுமா, இவங்களுமே வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் பிரீத்தி பட்டேல். இந்த பிரீத்தி பட்டேல் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, இவங்க தான் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து இருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.